ஹாய் வணக்கம் மக்களே. நான் உங்கள் நெடுஞ்சாலை T91 Vlogs விஜய் பேசுகிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக க்ரோப் ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். மேக்ஸிமம் நான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் நான் போடுவேன், ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் ஒரு வகையான வீடியோ தான் இது. நம்மளில் பார்த்தீங்கன்னா இப்போ கார்ன்றது நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வச்சுருக்கோம் வீட்டில், எல்லார் வீட்லையுமே இப்போ கார்ன்றது இருக்குது. அதில் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, நம்ம ஏசி வந்து எல்லாருமே நம்ம வந்து காரில் போகிறப்பையும் சரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை நம்ம எப்படி ஆர்கானிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட்ஜெட்ஸ் தான். ஆக்சுவலாக நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியில் விசாரிச்சாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 2300 சொன்னாங்க. அந்த ஏசி வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, காரில் இருக்கிற ஏசி வெண்ட்டில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு 2000லேருந்து 2500 வரைக்கும் சார்ஜஸ் சொன்னாங்க. நான் அப்போ வந்து எனக்கு அது பெரிய இதாக இருந்தது. என்னால் ஏற்றுக்க முடியல அந்த அமௌண்ட்டு. நான் பண்ணல. ஜஸ்ட்டு கார் வாஷ் அதை மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன் நான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி அதில் ஒரு நல்ல ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வெண்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன கேட்ஜெட்ஸ் தான் அது. இதோட விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுங்க. வெறும் 250 ரூபா, அரௌண்டு உங்களுக்கு 300 தான் உங்களுக்கு வருது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லை பார்க்கணுன்னாலும் பாருங்கள். தெரியாதவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு வந்து இப்போ வீடியோவில் காட்டுறோம். இது நம்ம வண்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம கியா இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கோம், கியா கேரன்ஸு. அது புது வண்டின்றதுனால அதில் நான் பண்ணல. இது என்னோடய வாகனார். இது கிட்டத்தட்ட 2016 மாடல். இது நல்ல கண்டிஷனாக பக்காவாக சிங்கிள் டிரைவ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ப்ரீமியமாகவே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்குமே ஸ்டில் பக்காவாக போயிட்டுருக்கு. நான் இந்த ஏசி வெண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 மொத்தம் இதில் 4 ஏசி வெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். இதுதான் அந்த கேட்ஜெட்ஸ். கங்காருன்ற பிராண்டில் ஏசி வெண்ட் டக்னு ஒரு கிளீனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. 400 ml. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 400 ml. இதோட நாபு வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது வந்து டியூப். இது நல்லா உள்ள இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம். ஃபோம் மாதிரி போய் இப்போ இதாகும். இப்போ பாருங்கள், இதோட நாசில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து உள்பக்கமாக ஓடணும். இது இந்த எண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உள்ள போகுது ஃபோமு. இந்த வருதுங்களா, இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது இந்த ஹோல். இது வெளியில் வரணும். வெளியில் வர்ற அளவுக்கு இது ஃபுல்லாக நம்ம ஃபோம் ப்ரெஸ் பண்ணணும். இந்த வருது பாருங்கள் வெளியில்.
உள்ள நான் எதுவும் இன்டீரியர் எதுவும் க்ளீன் பண்ணல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வழிஞ்சு வரட்டும். ஃபுல்லாக நம்ம விட்டு விட்டு பண்ணக்கூடாதுங்க, விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன நாசில் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல கன் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே இதாகும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு, ஐ மீன் காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், 3/4 பாட்டில் காலி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 4 வெண்ட்லேயுமே ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இது நல்லா ஊறட்டுங்க. அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணி விட்றேன்னா ஃபுல்லாக பறக்கும் உள்ள. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நார்மலாக எப்படியும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இருங்க, இது ஃபுல்லாக ஊறட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஏசி ஆன் பண்ணுறோம். ஃபுல் ப்ளோவில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி போகுங்க. பாருங்கள், ஃபுல்லாக வழிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக வழிஞ்சு கீழே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நல்லா ஏசியும் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக சூப்பராக வருதுங்க. ஒரு நல்ல பாசம், அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. ஒரு சில இதெல்லாம் கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஏசி போடுறப்போ ஒரு மாதிரி நெடி அடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த வித நெடியெல்லாம் அடிக்கலை, ஃப்ராக்ரன்ஸ் நல்லாவே இருக்குது. நான் இப்போ லைவாக உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு கேட்ஜெட்ஸ். இது நிறைய பேர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த மாதிரி ஐட்டத்தில் யூஸ் பண்ணுறப்ப ஒரு மாதிரி நெடி அடிக்கும், வாடை அடிக்கும். யூஸ் பண்ண அதுக்கப்புறம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 hour 3 hour யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நெடிலாம் அடிக்கல, வாடை அடிக்கல, க்ளீனாக இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்குது. லைவாக நான் காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன், சூப்பராக இருக்குது. அதோ ஏசியை ஓடிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தான் இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸு. இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸு, யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூவும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். ஜெய் ஹிந்த்.